இந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ணும்போது லாபங்கள் வர்றது மாதிரி நியூ ஐடியாஸ்கள் எல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். யோகமா இருக்கும், லாபமா இருக்கும். இந்த இது வந்து ஷேர் மார்க்கெட்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த இது வராதுன்னு நினைச்சது கூட உங்களுக்கு இந்த காலத்துல வர்றதுக்கு வாய்ப்பு வரும். ஃபண்ட் லாக் ஆச்சு சார், எனக்கு வரவே வராது சார் சொன்னாலும் இந்த காலகட்டத்தில் அந்த அமௌண்ட் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்க கூட வாய்ப்புகள் இருக்கும். சரி, அதே மாதிரி வேலை தேடுற எம்ப்ளாயிஸ் எப்படி சார்னா சூப்பரா இருக்குங்க. புதிய வேலை கூட உங்களுக்கு பெஸ்ட் ஆஃபரா வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. வேலையில நல்லா இருப்பீங்க. வேலையில இருந்து பெசர்கள் இனிமேல் நீங்கும், அழுத்தம் நீங்கும், வேலையில பாராட்டு இருக்கும். புதிய வேலைக்கு ட்ரை பண்றவங்களுக்கு புதிய வேலைகள் கிடைக்கும். புதிய தொழில் மாற்றம் செய்யணும் நினைக்கிறவங்களுக்கு புதிய தொழில் மாற்றம் கிடைக்கும். புதுசான கஸ்டமர்ஸ் வருவாங்க, புதிய கஸ்டமர் வருவாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு லாபமா இருக்கும். அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நட்புகைகள்லயும் அதிகமான கஸ்டமர் சேரும். உங்க கான்டாக்ட்ஸ் மூலியமாவும் அதிகமான கஸ்டமர் சேருவாங்க. புரியுதுங்களா? சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆலய வழிபாடுகள் என்ன சார்? அந்த ஆலய வழிபாடு கிடைக்கலாம்னு பார்க்கும்போது ஆலய வழிபாடு வந்து ஃபர்ஸ்ட் முதன்மையா சொல்லக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா முருகன் வழிபாடு வச்சுக்கோங்க. கார்த்திகை தினங்கள்ல முருகன் ஆலயத்துல போய் நெய் தீபம் போட்டு முடிஞ்சா அர்ச்சனை பண்ணிக்கோங்க, பேருக்கு நல்லா இருக்கும். அறுவடை வீடுகள்ல ஏதாச்சும் ஒரு அறுவடை வீடுக்கு ஒரு முறை நீங்க போயிட்டு வாங்க, உங்களுக்கு சுபிட்சமா இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து அன்னை பராசக்தின்னு சொல்லக்கூடிய அந்த மேல்மருவத்தூர் ஆதி பராசக்தி ஒரு முறை போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இந்த ஆண்டுகள் உங்களுக்கு மிக அற்புதமான ஆண்டுகளாக இருக்குங்க. நம்ம இது குரு பயிற்சி பலன்கள் 2026 தனுசு ராசி. முழுமையான சுபத்துவம் அடைந்த இந்த தனுசு ராசி தனுசு லக்னத்து அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி சார் இருக்குன்னா, குரு பயிற்சி காலகட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிநாதன், உங்க ராசி லக்னாதிபதி, அதே மாதிரி 4ஆம் இடத்துக்கு அதிபதி, ராசிக்கும் 4க்கும் அதிபதி வந்து பாத்தீங்கன்னா எங்க போய் மறைகிறாருன்னா 8ஆம் இடத்துல போயிட்டு மறைகிறார். இவர் 8ஆம் இடத்துல மறைஞ்சு உச்சமாகிறார். சோ எப்படி சார் இருக்க போதுன்னா இந்த ஆண்டு காலம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மெச்சூரிட்டியை அதிகமா ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அந்த காலகட்டமா இருக்கும். ஒரு மெச்சூரிட்டி உங்களுக்கு வரக்கூடிய காலமா இருக்கும். இப்ப மெச்சூரிட்டி வருதுன்னா எப்படி சார் வரும்னா முதல்ல அவன் வந்து கஷ்டங்கள் நஷ்டங்கள் சந்திச்ச பிறகுதான் அந்த மெச்சூரிட்டிங்கிறது வரும். சோ வந்து வாழ்க்கையில பாடங்கள் கற்ற பிறகுதான் நம்ம தேர்ச்சி ஆக முடியும். அப்போ மெச்சூரிட்டியும் அப்படிதான். நம்ம வந்து வாழ்க்கை பல பாடங்களை நம்ம வந்து கற்று தேர்ந்த பிறகு நமக்கு வரக்கூடியதா அந்த மெச்சூரிட்டி சொல்லக்கூடிய பக்குவம். இந்த பக்குவத்தை இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க. பொதுவா ராசிநாதன் லக்னநாதன் இது வரைக்கும் கடந்த காலம்லாம் பாத்தீங்கன்னா யோக காலமா இருக்கும். யோக முறை. ஏன்னா குரு என்ன பண்ணா 7ஆம் இடத்துல இருந்து தன் வீட்டை தானே பார்த்துக்கிட்டு இருந்தார். அப்போ 7ஆம் இடமும் வலுவா இருந்துச்சு. அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி லக்னம் வலுவா நல்லா ஒரு பவர்ஃபுல்லா இருந்துகிட்டு இருந்தீங்க. சோ இப்ப வந்து இந்த காலம் எப்படி சார் இருக்குன்னா ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க வந்து மனசுல ஒரு அழுத்தத்தை சந்திக்கிற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? சோ நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா சொல்றேன்னா ஸ்ட்ராட்டஜி எடுத்து பார்க்கும்போது வந்து 96 விழுக்காடு சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம 96% வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி விடு. புரியுதுங்களா? சரி, இந்த தனுசு ராசி தனுசு லக்னக்காரங்களுக்கு இந்த 8ல